Students, welcome to Namma Tuition. Exercise 1.2 la fifth sum. A company has 4 categories of employees given by assistants A, clerk C, manager M, and executive officer E. The company provide rupees 10,000, rupees 25,000, rupees 50,000, rupees 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, and E respectively. If A1, A2, A3, A4, A5 assistants, C1, C2, C3, C4 clerk, M1, M2, M3 managers, and E1, E2 executive officers. If the relation R is defined by X or Y, X is a salary given to person Y, X plus the relation R through arrow diagram. Ordered param கண்டுபிடிக்கிறோம், arrow diagramமும் போடுறோம். இப்போ given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. X equal to 10,000, 25,000, 50,000, 1 lakh எடுத்து எழுதிக்கோங்க. Y என்னது A1, A2, A3, A4, A5 இவங்கள யாரு அசிஸ்டன்ட்ஸ். C1, C2, C3, C4 யாரு கிளர்க்ஸ். M1, M2, M3 யாரு மேனேஜர்ஸ். E1, E2 வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ X ரிலேட்டட் டு Y. அப்போ பாருங்க R equal to நம்ம என்ன பண்ணணும் Xையும் Yயும் சேர்த்து எழுத போறோம். அப்போ 10,000, A1, 10,000 A2, A3, A4, A5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 25,000க்கு என்ன பண்ணணும் கிளர்க்கு C1, C2, C3, C4 எழுதிக்கோங்க. அடுத்து மேனேஜருக்கு 50,000 M1, M2, M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1 lakh எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் வெரி ஈஸி இல்லையா. எக்ஸ் என்ன ஒய் என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. A1, A2, A3, A4 அவங்க என்ன நம்ம ஒய்க்கு என்ன எழுதுறோமோ அதை அப்படியே லைனாக எழுதிக்கோங்க. நீங்க பேர் பண்ணீங்க இல்லையா 10,000க்கு A1லேருந்து A5க்கு அதை அப்படியே நீங்க வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி 25,000க்கு என்ன பேர் பண்ணீங்க கிளர்க்கு பேர் பண்ணீங்களா C1, C2, C3, C4. 50,000க்கு மேனேஜரா அப்போ அந்த பேர் பண்ணிக்கோங்க. 1 lakhக்கு E1, E2. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.